குடியிலே
அகில உலகம் எல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் புனித தேசமான இந்திய தேசம் அல்லவா என்று இந்திய சீமையிலே வீரத்திற்கும் விவேகத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் ஆனத்திற்கும் அன்பு அரவணைப்பு ஈவு இறக்கும் தெய்வ தாட்சணியத்துக்கு பேருகளும் நாடாக விளங்கும் இந்த தமிழ்நாடு சீமையிலே வந்தவர்களை வாழ வைக்கும் புண்ணிய சேத்திரமாய் விளங்கும் இந்த புண்ணிய பூமியாய் விளங்கும் ஒத்தப்பறையான் அமர்ந்து இருக்கும் இந்த அருள் சேத்திரம் ஒத்தப்படையான் அமர்ந்திருக்கும் இந்த புண்ணிய அருள் சேத்திரத்திலே ஆண்டவனுக்கு 8ஆம் கொடை விழாவே பெருவிழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஒத்தப்பறையான் அமர்ந்திருக்கும் சிவசக்திபுரம் வள்ளியூர் ஒத்தக்கடை அருகாமையில் இருக்கக்கூடிய சிவசக்திபுரம் என்ற புண்ணிய சேத்திரம். இந்த பெயர்லேயே இங்கு ஒரு வல்லமை இருப்பதை நாம் உணர முடியும். சிவனும் சக்தியும் சேர்ந்திருந்தா என்னைக்கும் மாசு தான், அது என்னைக்குமே டாப்ல தான் இருக்கும், தொடவே முடியாது. திருநெல்வேலிக்கு ஃபேமஸ் நெல்லையப்பர், அதுக்கு அடுத்தாலும் பக்கத்தில் இருட்டு கடை அல்வா. அந்த கடை எங்க இருக்குன்னே தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா பேர் மட்டும் உலகமெல்லாம் விளங்கிக்கிட்டே இருக்கும். நானும் இத்தனை வருஷமா இந்த பாதையில வள்ளுவர் பாதையில அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிருக்கேன், அவ்வளவு கோயில் அடிச்சிருக்கேன். இங்க இப்படி ஒரு ஹெட் ஆபீஸ் இருக்கு, ஒரு கலெக்டர் ஆபீஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா உண்மையிலே புகழ் சக்தி அருளாட்சி நிறைந்த இடங்கள் ஒன்று. அது ஒரு எப்படி சொல்றது, அணுகுண்டு மாதிரி எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனா வெடிக்கும் போது உலகமெல்லாம் தெரியும். நியூக்ளியர் பாம் மாதிரி சைலண்டா இருக்கும். ஒரு அடி அடிச்சுன்னா உலகமெல்லாம் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி
என் அப்பன் ஒரே ஒரு நாள் கூட பெருவிழாவிலே உலகம் எல்லாம் போட முடிஞ்சு 8 நாளாவது எங்க போய் யூடியூப்பை தொட்டாலும் நம்ம ஐயா தான் வந்து நிற்பாரு. சுத்தி 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 வந்துகிட்டே இருக்காரு. இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் எங்க போனாலும் தட்டுன உடனே முதல்ல நம்ம ஐயா தான் வருவார். அதனால பேர் புகழ் இருக்கும் இடம் எங்க இருந்தாலும் சரிதான். ஒளிவுறைவா இருந்தால் கூட அதை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவாகவே விளம்பரமாயிரும். அப்பேற்பட்ட உலகமெல்லாம் அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கும் இந்த சிவசக்தி நகரிலே தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நம்ம எல்லாம் காட்டு கொண்டிருக்கிறானே. பத்தியில நான் சொன்னது அங்கே எழுதி வச்சிருக்காங்க. உலகை காக்கும் ஒத்தப்பனையான் துணை. அதுல மாற்றமே கிடையாது. கள்ளமில்லா உள்ளத்திற்கு கை கொடுக்கும் தெய்வமே, துள்ளி எழுந்து துயர் துடைத்து உயிர்காக்குமையனே ஒத்தப்பனையானே. அவளை அழகா அந்த வர்ணனை பத்திலா அழகாய் கொழுவாய் இருக்கும் ஒத்தப்பனையா சிவசக்திபுரத்திலே அமர்ந்து பாலித்துக் கொண்டு இருக்கும் தாயும் தந்தையும் பேராமம் கொண்டு ஒத்தப்பனையான அருளால் அப்படியே மக்களை அரவணைத்துக் கொண்டிருக்கும் புண்ணிய சேத்திரம் இந்த சிவசக்திபுரம். இந்த சிவசக்திபுரத்திலே அழகாய் ஆனி மாதம் முதல் செவ்வாய் 8ஆம் கொடை மாதிரிதான் நடக்கும். இங்க எப்போ கொடை நடக்கும், எப்போ படுக்கை நடக்கும், அதை யாராலும் கணிக்க முடியாது. அங்க நின்றுட்டு இருக்காருல ஐயா, அவர் ஒருத்தர் இருக்கவர். எப்போ முடிவு பண்ணுறாரோ அப்போ உடனே நடக்கும். ஏன்னா அவர் சொல்லுவார், ஐயா என் கையில் ஒண்ணு எல்லாமே ஐயா செய்ய. ஒரு ஆலயம் வளர்கிறது ஆனால் அந்த பணிவு, அந்த அன்பு, அந்த பண்பு, அந்த பாசம். நாங்க கோயிலுக்குள்ள வரோம், அவர் அங்கிருந்து எந்திரிச்சு வரணும்னு அவ்வளவு அவசியம்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம பிள்ளைகள்லாம் வருதுன்னு உடனே எந்திரிச்சு வந்து நம்மளை பார்த்து நம்மளை வணங்கி நம்மளை கை கொடுத்து நம்மளை வரவேற்கிற அந்த பக்குவம் இருக்கிறதே. அதனால்தான் அவர் ஆண்டவனா அங்க நின்றுகிட்டு இருக்க. சாதாரணமாக இறைவன் எதையும் கையில தூக்கி கொடுத்துட மாட்டான். ஒரு பரிச்சை வைப்பான். இதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கை விடல. அப்படி இந்த இடத்துல இந்த பூமியில இதுலதான் ஒரு கலெக்டர் ஆபீஸ் இருக்கணும், ஒரு ஹெட் ஆபீஸ் இருக்கணும்னு முடிவு பண்ணாம்னா அந்த ஆபீஸ்ல மேனேஜ்மெண்ட் பண்ண யாரை உட்காரணும் முடிவு பண்ணிருக்கானோ அவருக்கு எதிராக பொறுப்பை படைப்பான். அப்படி பொறுப்பா இருந்து ஒத்தப்பனையானாய் நம்மோடு வாழ்ந்து மக்களை காட்டு கொண்டு இருக்க மன்னாருடைய அருளாசியுடன் ஒத்தப்பனையான் கிருபையினால் இங்க வந்திருக்க மக்களும் நமக்கும் ஒத்தப்பனையான் துணை என்றும் உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அடியேன் இந்த வாசலில் எந்த நொடி இங்கு நிற்பேன் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை. நம்மை அழைத்து பொன்னாடை போற்றி கௌரவித்து அருமை அண்ணன் கண்ணன் அப்படின்னு அவளை கூட தான் பறக்காம போயிட்டான். மற்றபடி அவ்வளவு பாசம் பண்பு நம்ம எங்க இருந்தாலும் அடைப்பார். அந்த குடும்பமே நம்மளுக்கு நம்ம தகப்பன் சாணம் மாதிரி. அண்ணார் அவர்கள் ஒன்று பொன்னாடை போயிட்டு 500 ரூபாய் கௌரவித்து இருக்கிறார்கள். ஏதோ எனக்கு தெரிந்ததை அந்த இறைவன் என் மூளையில் எடுத்து வைத்ததை உங்கள் முன்னால் நான் எடுத்து வைக்கிறேன். ஏதேனும் குறை இருக்குமாறா அடியேனையும் மன்னித்து ஆதரிக்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக் கொள்கிறோம். ஒத்த பனையாரோட கதைப்பா ஒத்தப்பனையான் திருக்கோவில் டிரஸ்ட் நிர்வாகமுறை அமைத்து வைத்திருக்கிறார்கள்.
நிறுவனர் தங்கையா நாடார் அவருடைய அருமை பேரன் ஸ்ரீ மணிகண்டன் அண்ணார் அவர்கள். சாமி பேர எனக்கு நீங்க தெரியுது, மணிகண்டன் ஐயா அவர் பாருங்க, எங்க போனாலும் சிவன் சக்தியோட தான் இருக்காரு. இந்த ஊரு பேரு சிவசக்திபுரம். மணிகண்டன் யாருக்கு பிறந்தவன் தெரியுமா? பெருமாளுக்கும் சிவனுக்கும் அவங்க தெரிவித்தவர். அப்ப அங்கேயும் 2 சக்தியுடைய வல்லமை இருக்கு அவர் பேர்ல. இந்த ஊர்லயே அம்மையப்பனுடைய அருள் இருக்கு. அப்புறம் இந்த இடம் வளராம நினைச்சு வளரத்தான் செய்யும். அதனால் அவருடைய ட்ரஸ்ட் நிர்வாக குழுவினர்களுடைய சார்பாகவும் அவர்களுடைய நிர்வாகம் வளர்வதற்கும் ட்ரஸ்ட் ஓங்கி வளர்வதற்கும் மக்களுக்கு நன்மை கிடைப்பதற்கும் மணிகண்டன் ஐயா அவர்களோடு ஒத்துழைப்பு கொடுக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆண்டவர் புகழை நாங்கள் பாடுகிறோம். கையில நல்ல கையில சிவனாருடைய சத்தத்திலே உதித்ததுதான் அந்த அகர உகர மகர என்ன அந்த ஒரு சிவமாய் சக்தி ரூபமாய் எடுக்கும். சிவரூபத்திலே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அம்பாளுடைய ரூபத்திலே துர்கை லட்சுமி சரஸ்வதி ராஜா ராஜாவதி என்ன பக்தமகா சித்திகள் தோண்டி இந்த சித்தி
பார்வதி அங்க இருப்பா. அங்க இருப்பேன். அப்ப சிவனும் சக்தியும் தனித்தனியா இருக்காங்களா? அப்ப சிவன் தான் ஆம்பளை, சக்தினா பொம்பளையா? ரெண்டுமே நிலைகள் தான், ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. இந்த இரண்டு தான் உயிர்களை இயக்குகிறது. உடம்பில் ஓடும் உயிர் தான் சிவம். ஜீவன் அப்படின்னு பேர் வைத்தார். அது குறுகி சீவன் அப்படி ஆகி சிவன் ஆயிட்டு, நெடில் குறியில் ஆயிட்டு, அவ்வளவுதான். மிருகப்பெருமானுக்கு கௌமாரன்னு சொல்லுவான், அப்புறம் குமாரன்னு சொன்னான், இப்ப குமரன் அப்படின்னு தெரியும். அது மாதிரி ஜீவன், இந்த உடலிலே ஓடும் உயிர் இருக்கிறது அல்லவா, அதுதான் இறைவன். அதை இயக்குகிறது நம்மளுடைய சக்தி, பலம், ஸ்டெமினா. அதுதான் சக்தி. ஒரு உடலில் ஜீவனும் சக்தியும் இருந்தானா உயிர் வாழ முடியும். நான் பேச முடியும், ஓட முடியும், ஆட முடியும், நடக்க முடியும், இயங்க முடியும். இந்த ரெண்டும் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அதனாலதான் நம்ம நிற்கிற இடமும் சிவசக்தி இதெல்லாம் பாடுத கதையை ஒரு புகழ் நம்ம உடம்புல இருக்கிறது அதான். இந்த ரெண்டையும் உணர்வு நிலைக்கு கொண்டு வந்துட்டோம்னா மனிதன் ஒரு விழிப்பு நிலைக்கு வந்துடுவான். மனிதன் விழிப்பு நிலைக்கு வந்து விட்டா மூன்றாவது கண் தோன்றிவிடும். அப்படின்னு நெஞ்சில ஒரு கண்ணு முளைக்குமான்னு கேட்டுறாங்க. ஞானம் பகுத்து ஆராய்ந்து அறியும் அந்த பக்குவம் கிடைத்து விடும். அனைவரையும் அரவணைக்கும், அன்பு காட்டும், கருணை கடலாய் மாறிவிடுவார். அவர்களெல்லாம் இறைத்தன்மையாய், இறை தூதர்களாய், இறைவனுடைய பக்தர்களா, இறைவனாவே மாறிடுவார். அப்படி மாறும் போது அனைத்தும் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், ரன்னிங்ல போயிட்டே இருக்கும், நிறுத்தவே முடியாது. கங்கை மாதிரி எவன் நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாத அளவுல ஓடும். அந்த சிவனும் சக்தியும் பிரியாமல் இருக்கிறான் என்று உரைத்தார். ஆமா, உலகத்திலே சூரியன் இல்லாத நேரம் சந்திரன், சந்திரன் இல்லாத நேரம் சூரியன். அதுபோல கைலாய மாமலையில் சிவன் இல்லையானால் சக்தி, சக்தி இல்லையானால் சிவன். இருவேறும் போறமான